ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஏற்கனவேவும் நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அப்போ தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்குதோ என்னமோன்ட்டு வீடியோ எடுக்கலை, ஆனால் நல்லா வந்திருந்தது. அதனால் இன்றைக்கி 2வது ட்ரிப் போடுவோன்ட்டு போட்டிருக்கேன். அது இப்போ பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன். இஞ்சி போடாமல் பூண்டு மட்டும்தான் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட்டு, குடமிளகாய், பீன்ஸு மட்டும்தான், வேறு முட்டைக்கோஸ் எந்த காயும் இல்லை. அதனால் இதை மட்டும் இருக்கிறத வச்சு போட்டு பார்த்துக்கலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு, காய் எல்லாமே போட்டு வதக்கிறதுக்கு எல்லாம் போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் உக்காடு வர்றப்போ நான் இன்றைக்கி அடைச்சட்டி எதுவுமே போடாமல் இந்த மாதிரி இரும்பு சட்டி இருந்தது, இதில் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டாச்சு. நல்லா வேக வச்சு சுத்தமாக நல்லா வேக்காடு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அப்படியும் நம்ம அரிசி நான் ஏற்கனவே சாதம் வடித்து ஆற வச்சுருந்தேன், அதை போட்டுடலான்ட்டு போட்டு கிளறிடலான்னு கொஞ்சமாக தக்காளி சாஸு ஊற்றிருந்தேன். கொஞ்சம் நிறையா ஊற்றினா அது பிடிக்குதோ என்னமோ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு போடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குமான்ட்டு கொஞ்சமாக தான் ஊற்றினேன். இப்போ அதுக்கப்புறமா நல்லா சாதம் போட்டு கிளறி விட்டுட்டு மிளகுத்தூள் போட்டு கடைசியில் இறக்குறப்ப மிளகுத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டு மல்லி இலை இருந்தது, மல்லித்தலையும் போட்டு வச்சாச்சு. அதுக்கு ஒரு ஆம்லேட் போட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மதியத்துக்கு சாதம் வடித்து உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு வைக்கலான்ட்டு இன்றைக்கி இவ்வளோ நாளாக அவிச்சு போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி வச்சிடலான்ட்டு வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா தான் முட்டை கரையாமல் நல்லா வந்திருந்தது. முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் ஒவ்வொரு நாளைக்கு எதாவது மறந்துருந்தாலும் சரி, இப்போ ரொம்ப லேட்டாக வச்சாலும் சரி கொஞ்சமாக பரவாயில்லாமல் வந்திருந்தது. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.